வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். தருமபுர ஆதீனத்திற்கு புதிதாக வந்த பெண் யானைக்கு தருமபுர ஆதீனம் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற தருமபுர ஆதீன திருமடத்தில் ஏற்கனவே இருந்த யானை பல ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தது. அதன் பின்னர் புதிய யானைகள் வாங்குவதற்கு மத்திய அரசு விதித்திருந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக இதுவரை யானை இல்லாமல் இருந்து வந்த நிலையில் மத்திய அரசு யானைகளை பெயர் மாற்றம் செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கி கடந்த மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி சமயபுரத்தைச் சேர்ந்த 34 வயது பெண் யானை லக்கி மணி தானமாக தருமபுர ஆதீனத்திற்கு தருவதாக அதன் உரிமையாளர் சங்கர் முன்வந்தார். இதற்காக தருமபுர ஆதீன திருமடத்தில் ஏற்கனவே யானை கொட்டகை கட்டப்பட்டு வனத்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது. தற்போது பெயர் மாற்ற அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து சமயபுர யானை தருமபுர ஞானாம்பிகை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தருமபுரத்துக்கு அழைத்து வரப்பட்ட யானைக்கு ஆதீன வளாகத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அங்கிருந்து பசு, குதிரை, ஒட்டகம் ஆகிய மங்கள சின்னங்களுடன் ஞானாம்பிகை சமேத ஞானபிரசிடர் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் யானை ஞானாம்பிகைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மகாதபரணை காட்டப்பட்டது. அப்போது தருமபுர வேத சிவ ஆகம பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.